ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது ஹூஸ்டனில் கடைசி நாள் அன்னைக்கு நாங்கள் அகாஸ் அப்படின்ற ஒரு ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட், கண்டிப்பாக டெக்ஸஸில் இருக்க மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் வந்திருந்தோம். எப்போவுமே க்ரௌடடாக இருக்கும். ஸோ ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வரது தான் சேஃப் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி தான் நாங்களும் 2 o'clock ஸ்லாட் புக் பண்ணிட்டு வந்தோம். வந்த உடனே ஒரு குக்கும்பரும் கேரட் சாலடும் கொடுத்துருந்தாங்க, மின் சட்னியோட. அதுக்கப்புறம் நாங்கள் மெனு பார்த்து ஆர்டர் பண்ணிட்டோம். மெனுவே வந்துட்டு QR கோடில் ஸ்கேன் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க. ஸோ ஆர்டர் பண்ண எல்லா ஐட்டமுமே அட் அ டைமில் வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா கோபி மஞ்சூரியன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பயங்கர சாஸியாக, வெளியே கிறிஸ்பியாக, ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் தவா சப்பாத்தி, பன்னீர் பேஷ்வாரி கராஹி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்துட்டு பன்னீர் பயங்கர சாஃப்டாக இருந்துச்சு. கிரேவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டு கலந்து இருந்த மாதிரி இருந்தது. நாங்கள் அவங்க கிட்டே கேட்டதுக்கு இதுதான் வெஜ்ஜில் ஹவுஸ் ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் இதை ஆர்டர் பண்ணோம். ஆனால் தவா சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று நாங்கள் ஆர்டர் பண்ணது ஹைலைட்டான டிஷ் பார்த்திங்கன்னா சிக்கன் க்ரீன் கராஹி தான். இது தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கொத்தமல்லி மின்ட் வச்சு தான் பண்ணோம் அப்படின்னாங்க. ஆனால் அந்த சிக்கனும் அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக, அந்த கிரேவியும் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஆர்டர் பண்ணது சிக்கன் டிக்கா பிரெஸ்ட். அதுவுமே செம்ம சாஃப்டாக சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா பன்னீர் ஷாஷ்லிக் காம்போ அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணேன். பன்னீர் கபாப், அதுக்கப்புறம் ரைஸு, 4 விதமான கரீஸ் கொடுக்குறாங்க. அதில் நம்ம ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கடைசியாக ட்ரிங்க்குக்கு பார்த்தீங்கன்னா மின்ட் லெமனேடும், அப்புறம் ஒரு மேங்கோ மொஹிட்டோவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃப்ளேவர்ஸ் கேட்குறாங்க கிளாசிக்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் மேங்கோ சூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது, ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. அவங்க சொன்ன மாதிரி மின்ட் லெமனுமே சூப்பராக இருந்துச்சு. கடைசியாக மித்தாய் சாட் அப்படின்னு ஒரு டெசர்ட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லா ஸ்வீட்டுமே கலந்து வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டுகோவா ஆர்டர் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்டதுக்குண்டான பில் இவ்வளோ வந்துச்சுங்க. வெளியே பீடா வச்சிருந்தாங்க. ஒன்று $3, ஒன்று $2. ஸ்பெஷல் பண்ணால் $3. ஸோ நான் ஸ்பெஷல் தான் வாங்கியிருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக, செம்ம ஃப்ரெஷ்ஷாக, சூப்பராக இருந்துச்சு. இவ்வளோ சாப்பிட்டுட்டு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக அதை வாங்கி சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே ரிட்டன் வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.